வணக்கம் மாணவர்களே. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு குறளின் குறளாக வாய்மை என்கின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அப்படின்னா என்ன? வாய்மைனா என்ன? வாய்மைனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. உண்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படின்னு சொன்னா, இந்த குறள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தருணத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. வாய்மைனா அடுத்தவர்களுக்கு தீங்கு இல்லாத, அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாத, அடுத்தவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாத சொல்லுதான் வாய்மை, உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களால மற்றவங்களுக்கு யாருக்குமே துன்பம் இல்லாம நம்ம பேசுறோமா தினமும்? சொல்லுங்க. அடுத்தவங்க மனச பாதிக்காம நம்ம பேசுறோமா? நோ சார். ஏன் சார்? ஏன் சார்? அடுத்தவங்க மனச புண்படுற மாதிரிதான் நம்ம பேசுறோம். அதுல உனக்கு சந்தோஷம் இருக்கா? அதுலயும் சந்தோஷம் இல்லை. எல்லாத்துக்கும் நோ சார் நோ சார்னா என்ன சார்? அப்புறம் சரி, ஏன் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறோம்? வாங்க பவிஸ்கா, பவியஸ்ரீ வாங்க. என்ன காரணம்னு சொல்லுங்கம்மா. என்ன காரணமா இருக்கும்? ஏன் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம எல்லாம் ஏன் பேசுறோம்? என்ன காரணம்? நம்ம மனசுக்கு பட்ட விஷயத்த சொல்றதுனால அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க மனசுக்கு பட்டதை அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம நம்ம பேசுறோம் பாருங்க, அதுவே வாய்மை இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இன்னையில நம்ம என்ன உறுதி எடுத்துக்குவோம்? அது நம்ம சொல்ற சொல்லு மற்றவங்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நிலையிலிருந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லை இல்லையா? நம்ம நினைக்கிறத பேசிடுறோம், நம்ம நினைச்சத சொல்லிடுறோம். அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிதான் நம்ம பேசணும். ஆனா இன்னையில நம்ம எப்படி பேச போறோம்? அடுத்தவங்களுடைய நிலையை நம்ம யோசிச்சு பார்த்து அப்புறம் சொல்லணும். சரியா? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? போங்க. ஹரிச்சந்திர நாடகம் கதை கேட்டிருக்கியா? ஹரிச்சந்திரன் நாடகம் கேட்டிருக்கியா? நாடகம் கேட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஹரிச்சந்திர நாடகம். நோ சார். ஹரிச்சந்திராங்கிறது அவர் வாய்மையை தவிர, உண்மையை தவிர வேற எதுவுமே யாருக்காகவும் அவர் வாழ்நாள்ல மாத்திக்கிட்டதுல அவர் பெரிய ராஜா, பெரிய கிங்கா இருந்தவர். அவர் வாய்மையின் வழி நின்றதனால் தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் இழந்து எங்க நிக்கிறாரு? கடைசியில சுடுகாட்டுல பிணத்தை எரிப்பவராக நின்று கொண்டிருக்கிறார். ஏன்? வாய்மை மட்டும்தான். ஒரு துளி கூட யாருக்காகவும் அவர் தன்னை மாற்றி கொண்டதில்லை. அப்படி ஒரு நிலைமையில நிற்கிறார். அப்பொழுது அவருடைய குழந்தை இறந்து, அந்த குழந்தையை எரிப்பதற்கு கூட காசு வாங்காமல் அவர் எரிப்பதற்கு மறுத்து விட்டார். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னவோ அதுதான் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் என்று அதில் உறுதியாக இருந்து அதை தள்ளி விடுவார். அப்படி என்றால் அந்த வாய்மையினுடைய வலியை பாரு. யாராக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் நம்ம வாய்மையின் வழி நிற்க வேண்டும். ஏன் வாய்மையின் வழி நிற்க வேண்டும் என்றால், வாய்மையின் வழியால் அந்த ஹரிச்சந்திரனை கடவுள் சோதித்தார். அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையே பேசுறேன்னு சொல்றானே, இவன் உண்மையில உறுதியாகவே இருக்கிறானா என்னங்கிறத சிவபெருமான் சோதிக்கிறார். அதான் அந்த கதை, ஹரிச்சந்திர கதை. உண்மையை பேசுனதுனால இவர் சுடுகாடு வரைக்கும் வந்துட்டாரு, அப்ப நம்மளாம் உண்மையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அவர் உண்மையை பேசுறாரா, வாழ்க்கையில உறுதியா இருக்கிறாரா, நிக்கிறாரா அப்படின்னு சிவபெருமானுடைய சோதனை அது. அதான் ஹரிச்சந்திர புராணம் நாடகம். அப்ப கடைசியில அவர் தன்னுடைய பிள்ளையே அவர் தள்ளி விட்டுருவார், முடியாது என்று சொல்லி விடுவார். அப்பொழுதுதான் ஆண்டவன் அருள் பாவித்து பிறகு மீண்டும் அவருடைய நாடு, நகரம், மக்கள் எல்லோரையும் உயிர்ப்பித்து கொடுப்பார். அதான் கதை. அப்ப இந்த குறளின் வாயிலாக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், வாய்மையின் வழிதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அதுதான் உண்மை என்பதை நம்ம எல்லோரும் இந்த தருணத்துல உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.